அப்ப நீ நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்களோ மோசமானவங்களோ கிடையாது, அவங்களே நல்லவங்க இருக்காங்க, நாம பார்க்குற விதம் தான் வேற. நம்ம எல்லாருமே ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்துருப்போம். அதுல அவங்க அப்பா அந்த குழந்தைய எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து நிறைய பேருக்கு ஒரு பொறாமை இருக்கும். அதுல நம்ம ஒரு பேரண்டிங் டிப்பை பத்தி பேசணும். அவங்க அப்பா தனக்கு ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கு, அதுல வந்து அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாரு கூடயுமே ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்டோ இல்லை எக்ஸ்போஷரோ கொடுக்காம பொத்தி பொத்தி தன் குழந்தைய வளர்த்திட்டே வருவாரு. சடனா ஒரு கியூரியாசிட்டினால அந்த குழந்தை காணாம போயிடும். அந்த குழந்தை காணாம போன அந்த சுச்சுவேஷன்ல நிறைய கஷ்டங்கள் பட்டு அங்க போய் இங்க போய் நிறைய பேர்த்த புது புது நபர்களை சந்திச்சு ஒரு பாயிண்ட்ல அப்பாடான அவங்க அப்பாட்ட வந்து சேரும். அது வரைக்கும் அவங்க அப்பா தவின்னு தவிப்பாரு. அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு எல்லா பக்கம் போய் நிறைய விஷயங்களை தேடிக்குவாரு. பட் ஆனா வெளியே வந்து அந்த குழந்தை என்ன சொல்லும் அப்படின்னா, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அப்ப நீ நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்களோ மோசமானவங்களோ கிடையாது, அவங்களே நல்லவங்க இருக்காங்க, நாம பார்க்குற விதம் தான் வேற அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு யோசனை வரும். ஸோ அந்த கைக்குள்ளேயே வச்சிருந்தது தப்பு தான், அந்த குழந்தைக்கும் ஆன எக்ஸ்போஷரை கொடுக்கணும் அப்படிங்கிறதா இதுல இருந்து வரக்கூடிய கருத்து. உங்க குழந்தைக்கும் 5 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா அவங்களோட உட்காந்து இந்த படத்தை பாருங்க. அவங்களுக்கு கதையோட விளக்கம் புரியல அப்படின்னா அதை விளக்குங்க. ஸோ பேரண்டிங் கேன் பி டேக்கன் ஃப்ரம் எனிவேர் அண்ட் எல்ஸ்வேர். ஸோ ஹாப்பி பேரண்டிங். இது யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.